ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்ம அரண்மனை 4ஓட மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டேஸில் தமிழ் சினிமா படங்கள்லாம் கொஞ்சம் சரியான வரவேற்பை பெறாத நிலைமையில் இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. சம்மருக்கு எல்லாருமே தேட்டரில் போய்ட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. நீங்கள் பாருங்கள் சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏதோ தகராறு போல இருக்குது. அதை நினச்சி காட்டுக்குள்ளே போனவர் நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. சம்மருக்கு எல்லாருமே தேட்டரில் போய்ட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுந்தர்சியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமனாவோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் சென்டிமெண்ட் சீன்ஸ் அங்கங்கே கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு. படத்தில் ராஷி கண்ணா எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் யோகி பாபு, விடிவி கணேஷ் காமெடிலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் ரொம்ப ப்ளஸ்ன்னு என்ன சொல்லணும்னு பார்த்தாக்கா, ஆர்ட் ஒர்க், சிஜி ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த அரண்மனை 1, 2, 3 அந்த சீரீஸோடு இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர் வெர்ஷனாகவே அமைஞ்சிருக்கு. இந்த பாக்குன்ற கான்செப்டே ரொம்ப வித்தியாசமான ஒன்று, புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்தார். இந்த முனி சீரீஸ் மாதிரி போட்டு அரைச்சமாகவே ரொம்ப அரைச்சி ஓவர் கிரின்ச்சாக பண்ணாமல் இது கொஞ்சம் இந்த ஃப்ளேவர், அரண்மனை ஃப்ளேவரே வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த படத்தை அந்த விஷுவல்ஸ்க்காகவே கண்டிப்பாக தேட்டரில் போய்ட்டு ஒன் டைம் பார்க்கலாம், ஒர்த்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தோட அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே 2 உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால் அது கட்டுப்படுத்தவே முடியும். மற்றபடி காமெடிஸ்லாம் ரொம்ப நல்லா செட் ஆகலை. ஃபேமிலி ஆடியன்ஸாக போனாக்க கண்டிப்பாக அவங்க எல்லாமே சிரித்து தான் இருப்பாங்க. ஏன்னா அது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் கிச்சு முட்டி சிரிப்பு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. கிளைமேக்ஸில் இருந்த காமெடிஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கேருந்து பேய் ஓட்டுறது? ஆமாம், இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? இன்றைக்கி சண்டேவாக இருக்கவும் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. படம் முடிஞ்சிருச்சு. சரி, படம் முடிஞ்சோடனே எல்லோரும் கிளம்புவாங்கன்னு பார்த்தா நிறையா பேர் கிளம்பாமல் தான் இருந்தாங்க. அதுக்கு என்னடா காரணம்னு பார்த்தா, இதை தானே தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு லாஸ்ட்டில் இந்த பாட்டு வந்துச்சு. ஸோ நிறையா பேர் இந்த பாட்டுக்காகவே இந்த படத்துக்காக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நிறையா பேர் உடனே கிளம்பிட்டாங்க. இவங்கெல்லாம் ஏன்டா கிளம்புறாங்கன்னு பார்த்தா எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ தேட்டரில் வந்து படத்தில் நடந்த காமெடியை விட படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாட்டுக்காக நடந்த காமெடி ஒரு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதோட நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். டாடா, பை பை, see you.